ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள்லாம் நம்முடைய சேனல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் அதே மாதிரி மற்ற வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன்லாம் தள்ளுபடி செய்ய போகிறதாக இப்போ ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கட்டாயம் ஜூன் 22 பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரப்போகுது. ஸோ கூட்டுறவு வங்கியில் 5 சவரன் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளுபடி செய்யப்படுறதாக ஒரு முக்கியமான அறிவிப்பெல்லாம் வெளியே இருக்கு. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்காது, ஸோ எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க, ஸோ இந்த எந்த மக்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போதான் புதியதாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அரசியல் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத நிலையில் விஜய் அவர்கள் சொன்னதுமே செய்யும், சொல்லாததுமே செய்யும் அப்படின்றத சொல்லியிருந்த நிலையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் குடும்ப தலைவர்கள் அனைவருமே கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ற சொல்லி கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ கூட்டுறவு வங்கியிலும் அதே மாதிரி 12 வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதத்துக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜூன் மாதம் 22 பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வெளியிட போறாங்க. அதுவும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் போது எவ்வளோ சவரன் வரைக்கும் நகைக்கடன் கிடைக்கும், ஸோ அதுக்கு 5 சவரனுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கல, இருந்தாலுமே ஏற்கனவே விவசாய கடன் தள்ளுபடியும் அவங்க முழுமையாக சொன்னதே செய்யலை அப்படின்ற மாதிரி மக்களெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் வைத்திருக்காங்க. இருந்தாலுமே இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க. கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு நாங்கள் வெளியிட போகிறோம், கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட்டு கிடைத்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 5 வருடத்திற்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் விவசாய கடன் தள்ளுபடி ஆகும். இருந்தாலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா புதியதாக ஆட்சி அமைந்த நிலையில் எந்த ஒரு தள்ளுபடியுமே முழுமையாக கொடுக்காத நிலையில் இப்போ அதிரடியாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நகைக்கடன் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த நகைக்கடனை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட 5 பவுன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா பின்தங்கி மற்றும் தகுதியான ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ ஒரு அப்டேட் வெளியே இருக்குது. மறு பரிசீலனை பார்த்தீங்கன்னா செய்து நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ பொதுவாக இந்த தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதற்கான முக்கிய நிபந்தனைகளும் பார்த்தீங்கன்னா இவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வரம்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக கூட்டுறவு வங்கியில் 5 சவரன் மொத்தமே 40 கிராம் வரையிலான நகை கடன் அடகு வைத்து கடன் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்குள்ளே வைத்து நீங்கள் கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே 10 சவரன் அதுக்கு மேலே வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி கிடைக்காது. இது கிடைத்தாலுமே பார்த்தீங்கன்னா தகுதியானவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸிங் செய்து நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக 5 சவரன் உள்ள நகைக்கடன் உங்களுக்கு தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் செய்யப்பட்டது. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா புதிய ஆட்சி அமைந்த நிலையில் இந்த தள்ளுபடிக்கான எதிர்பார்ப்பு மக்களிடையே உயர்ந்திருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி கட்டாயமாக யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த தள்ளுபடி பொறுத்தவரைக்கும் 5 சவரனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த தள்ளுபடி அறிவிப்பு கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா இந்த தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரே குடும்பத்தில் நிறைய ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் 3 பெண்கள்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவர்களாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்து ஸோ நகைக்கடன் தள்ளுபடி வந்து நிறைய முறைகேடுகள்லாம் செய்திருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து கிடைக்காது. ஸோ குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து ஸோ கொடுக்க போகிறோம் அப்படின்றதும் வந்து ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சில ஏற்கனவே தள்ளுபடி பெற தகுதியற்றவர்கள் என ஸோ முறைகேடுகளை வந்து தவிர்ப்பதற்காக தான் அரசு புதிய விதிகளை கட்டுப்பாடுகள் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. சில தள்ளுபடி குறித்து வெளியான ஸோ வழிகாட்டுதலின்படி ஸோ உங்களுடைய பெயர் தகுதியானவர்கள் பட்டியலில் ஸோ உள்ளதா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வெளியிட போகிறாங்க. கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடியாகும். அதே மாதிரி கூட்டு வங்கி சேர்ந்த 5 வங்கிகள், பொதுத்துறை வங்கியில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி, அதே மாதிரி ஸ்டேட் பேங்க், IOB, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12 வங்கியில் இருக்கக்கூடிய கிராம வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன்லாம் தள்ளுபடி வந்து நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. இது வந்து சாத்தியமா அப்படின்றது தான் ஒரு மிக எதிர்பார்ப்பாகவே இருக்கு. இருந்தாலும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்து வெளியிட போறாரா, விஜய் அவர்கள் வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்றத ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.